ஓம் நமச்சிவாய! வணக்கம் அன்புடையர்களே, நான் ஜோதிட ஜெமினி ஃபைண்டபிளாக பேசுகிறேன். பிப்ரவரி மாத ராசி பலன் கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் தர உள்ளது என்பதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். கனிவான கண்ணியம் நிறைந்தவரும் கடமைகளை சரிவர செய்யக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, இம்மாதம் உங்கள் ராசி அதிபதி புத பகவான் அதிக நன்மைகளை 5ஆம் இடத்திலிருந்து செய்திடுவார். பண வரவு வரும் தேதிகள் உங்களுக்கு 1, 3, 5, 7, 11, 12, 14, 16, 19, 20, 24, 27 போன்ற தேதியில் நிச்சயம் பண வரவு வரக்கூடும். சந்திராஷ்டம நாட்கள் இம்மாதம் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இந்த நாட்களை ஏன் நம்ம சொல்கிறோம், இந்த நாட்கள் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மனம் அலைப்பாயக்கூடும், சண்டை சச்சரவு வரக்கூடும், கருத்து வேறுபாடு வரக்கூடுங்க. முக்கியமாக இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அமைதியை கடைபிடிப்பது ரொம்பவே நல்லதுக்குங்க. 14/2/2024 மாலை 4:30 மணி முதல் 16/2/2024 இரவு 7:30 மணி வரை கிட்டத்தட்ட 2 நாட்கள் முழுமையாக நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. வண்டி வாகனத்தில் செல்லும்போது கூடுதல் கவனம் தேவைப்படக்கூடும். குடும்பத்தில் கணவன் மனைவியுடைய சண்டை சச்சரவு நிச்சயம் வருங்க. காதலர்கள் விட்டு கொடுத்து போங்க. வேலை செய்யும் இடத்தில் அமைதியை கடைபிடிங்க. காரிய தடைகள் விலக விநாயகருக்கு அருகம்புல் மற்றும் மல்லிப்பூ மாலையை சாப்பிட்டுவிட்டு வெளியே நீங்கள் செல்லலாம். வேலை மற்றும் தொழில் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் ஒருவருக்கு அமையக்கூடிய வேலை, ஜீவனம், கௌரவம், அவங்க எப்படி சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு வருமானம் எப்படி வரும், இது 10ஆம் இடம் சொல்லக்கூடுங்க. உங்கள் 10ஆம் இடத்தின் அதிபதி மிதுன புதன், அவரே உங்கள் ராசி அதிபதி. புண்ணிய வழியில், அதாவது 5ஆம் இடத்துல இருந்து புண்ணிய வழிகளில் உங்களுக்கு நிச்சயமாக வேலை தொழில் சிறப்படைய செய்வார். சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வியாபார உற்பத்தியை 2 மடங்காக உயர்த்தி காட்டுவார். தொழில் வளர்ச்சி நல்லாவே இருக்கக்கூடுங்க. பண தேவைகளை சரி செய்து கொள்வீங்க. புதன் தான் வணிக கிரகம், அதாவது பிஸ்னஸ் மைண்டு இந்த புதன் சார்ந்தவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கக்கூடும். உங்களுக்கு லாபத்தை நிறைவாக அளிப்பார் இந்த மாதம். மேலும் அச்சக தொழில் செய்யக்கூடியவர்கள், உணவு தொழில் செய்யக்கூடியவர்கள், கட்டுமானத் துறையினர், மருத்துவ வியாபாரிகள், ஜவுளித்துறையினர், ஃபினான்ஸ் கம்பெனி நடத்துபவர்கள், பங்குச்சந்தையாளர்கள் மற்றும் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் அத்தனை பேருக்குமே பார்த்தீங்கன்னா தடையின்றி தன வருவாய் நிச்சயம் வரக்கூடும் மாதமாக இருக்கக்கூடுங்க. புதிய வேலைவாய்ப்பு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடம் இது ரெண்டுமே வலுப்பெற வேண்டுங்க. உங்களுடைய 6ஆம் இடம் பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு ஒரு நிறுவனத்தில் போயிட்டு செய்யக்கூடிய வேலை, அதாவது அடிமை தொழில் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது 6ஆம் இடம் தாங்க. சனி பகவான் தான் அதற்கு உரியவர். அவர் அந்த இடத்துல ஆட்சி பெற்று இருப்பதால் மிக சிறந்த வாய்ப்புகளை கொண்டு தருவாருங்க. ஆண் பெண் இருவருக்குமே நல்ல நிறுவனங்களில் நிரந்தரமான வேலை கிடைக்க பெறுவீங்க. வேலை செய்யும் இடத்தில் காரசாரமான விவாதங்களை தவிர்ப்பது ரொம்பவே நல்லதுக்குங்க. ஏன்னா உங்களுடைய ராசியில் உள்ள கேது பகவானும் 7ஆம் இடத்தில் உள்ள ராகு பகவானும் உங்களுடைய கௌரவத்தை கொஞ்சம் கலக்கப்படுத்துவாங்க. கவர்மெண்ட் வேலை முதல் கம்ப்யூட்டர் துறை உள்ள அத்தனை பேருக்குமே பார்த்தீங்கன்னா அமைதியான சூழல் ஏற்படக்கூடும். வருமானம் நிச்சயம் உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய மாதமாக இருக்கக்கூடும். வெளிநாட்டு வேலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம் 8ஆம் இடம் இது ரெண்டுமே ஒரு தொடர்பு ஒரு மனிதனுக்கு வெளிநாட்டில் வேலையை அமைச்சு கொடுக்குதுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்து அதிபதி யாருன்னு கேட்டால் சிம்ம சூரியன் தான். அவர் 5ஆம் இடத்தில் நிற்பதும் 8ஆம் வீட்டில் குரு பகவான் அமர்ந்து இந்த 12ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. உங்கள் கன்னிராசிக்கு பின்னாடி வீடு 12ஆம் இடம். அந்த வீட்டை குரு பகவான் பார்ப்பதால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வெளிநாட்டு வேலை உறுதியாக இந்த மாதம் கிடைக்க கொடுங்க. அனுமதியுடன் ஆப்பிரிக்கா, அமெரிக்கா போன்ற நாடுகளில், அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா கை நிறைய சம்பளத்துடன் வேலை கிடைக்கப்பெறும் மாதமாக இருக்கக்கூடுங்க. திருமணம் போன்ற சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடம் களத்திறப்பாகும், அதாவது ஒரு ஆண் பெண் இணைவது இல்லறம் அல்லது நல்லறம் அன்று என்பது போல ஒரு சரியான பருவத்தில் கல்யாண வாழ்க்கை அமைவது இறைவனுடைய செயல்தாங்க. அதை அமைச்சு கொடுக்குறதே 7ஆம் இடம் தான். உங்களுடைய 7ஆம் இடத்தின் அதிபதி மீன குருபவான், அவர் 8ஆம் இடத்தில் மறைந்தாலும் குடும்பஸ்தானத்தை, அதாவது 2ஆம் இடமும் கல்யாணத்துக்கு ரொம்பவே முக்கியம். ஏன்னா 2ஆம் இடம் தான் தனம், குடும்பம், வாக்கு. அப்போ குடும்பத்தை அமைச்சிக்கிறதுல இந்த குரு பகவான் பார்வையால் நிச்சயமாக அலைந்து திரிந்து நல்ல வரன்களை அமைச்சு கொடுப்பாருங்க. கல்யாண தடை நீங்கள் சென்னையில் உள்ள நித்தியகேச பெருமாள் கோயிலுக்கு துளசி மாலை புதன்கிழமை தோறும் சாற்றி வாருங்கள். உங்கள் கழுத்தில் மணமாலை நிச்சயம் தோல் சேரும் மாதமாக இருக்கக்கூடும். திருமண வாழ்க்கை நிச்சயம் வசந்தத்தை தரக்கூடும். குடும்பம் களை கட்டக்கூடுங்க. காதலர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக காதல் வந்துவிட்டாலே மனம் குழந்தையைப் போல மாறிவிடுங்க. பிடிவாத குணம் நிச்சயமாக சற்று எட்டி பார்க்கும். மனப்பிரிவு தற்போது மாயமாகக்கூடும். மாற்றங்கள் நிறைந்த காதல் வாழ்க்கையை உங்களுக்கு தரக்கூடியவர் யாருன்னு கேட்டால் ராசி அதிபதி, அதாவது 5ஆம் இடத்தில் நிற்பது யோகம் தாங்க. அந்த 5ஆம் இடம் தான் காதலை பற்றி சொல்லக்கூடிய இடம். அதாவது இதயம், கவிதை, மூளை, காதல், அதிர்ஷ்டம் இதெல்லாம் 5ஆம் இடத்துல இருக்குங்க. உங்கள் 5ஆம் இடத்தில் 3 கிரகங்கள் இருப்பதால் காதலர்கள் காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் தங்கள் காதலை மீண்டும் பதிவு செய்வீங்க. காதலர்கள் நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய மாதமாக இருக்கக்கூடும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடங்களில் பார்த்தீங்கன்னா கேது, ராகு, குரு இவர்கள் இருப்பதால் எதிலும் சற்று தடை ஏற்படக்கூடும். கவனமுடன் படிக்க வேண்டுங்க. அயராது உழைப்பை கல்வியில் காட்ட வேண்டும். புத பகவான் 5ஆம் இடத்தில் இருப்பதால் சரஸ்வதி தேவியோட அனுகிரகத்தோட நிச்சயம் அவங்கள வணங்கிட்டு வரக்குள்ள அறிவு சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய திறமை பழிச்சிடுங்க. அனுகூலத்தை பெறுவீங்க.
விளையாட்டு போட்டி பந்தயங்களில் நிச்சயம் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய மாதமாக செவ்வாய் பகவான் உங்களுக்கு அளிப்பாருங்க. புத்திர பாக்கியம் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, பூர்வ புண்ணியம் ஒருவருக்கு நல்ல குழந்தைகளை கொடுக்கிறது. உங்களுக்கு 5ஆம் இடத்தின் அதிபதி மகர சனிபவன். அவர் 6ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுவதாலும், 5ஆம் இடத்தில் செவ்வாய் உச்சம் பெற்று ராசி அதிபதியுடன் இருப்பதாலும், குல தெய்வ அனுகிரகத்துடன் சந்தான பாக்கியம் கிடைக்கப்பெறும் மாதமாக இருக்கக்கூடும். வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் 4ஆம் இடம் சுகஸ்தானங்க. வாழ்நாள் முழுவதும் ஒருவர் அனுபவிக்கக்கூடிய வீடு, தோட்டம், ஆடம்பர வாகனம், வசதியான வாழ்க்கை, திடீர் அதிர்ஷ்டம் போன்றவற்றை கிடைப்பதற்கு 4ஆம் இடமே உங்களுக்கு காரணமாகிறது. உங்கள் 4ஆம் இடத்தின் அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா தனுர் குரு பகவான். அவர் 8ஆம் இடத்தில் மறைவதால் வீடு நிலம் வாங்குவதில் அலைச்சல் ஏற்படக்கூடுங்க. மாதத்தின் பிற்பகுதியில் சுக்கிர பகவான் 4ஆம் இடத்தில் போயிட்டு திக்பலம் பெறுவார். இந்த சுக்கிரன் சந்திரன்லாம் 4ஆம் இடத்துல இருந்தாலே உங்களுக்கு முயற்சியின் வழியே நல்ல வீடு அமையக்கூடுங்க. விலையுறந்த ஆபரணங்கள் வாங்குவீங்க. வாகனம், பூர்வீக சொத்து போன்றவற்றை பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் மூலயமாக, அதாவது ஒருவருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் அனுகூலம் வரும் இல்லையா, அதெல்லாம் இந்த 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பதால் நிச்சயம் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய மாதமாக இருக்கக்கூடும். கலைத்துறையில் உள்ள நண்பர்களுக்கு புதன் கலைத்துவம் புரிந்தவர். உங்கள் ராசி அதிபதி அவர் தாங்க. 5ஆம் இடத்தில் இருப்பதால் பொழுதுபோக்கு, கலை, கவிதை, சினிமா, புகழ் எல்லாமே இந்த 5ஆம் இடத்துல தாங்க மறைஞ்சிட்டு இருக்கு. எனவே புதிய பட வாய்ப்புகள் மூலமாக நீங்கள் பிரபலமாவீங்க. வருமானம் கலைஞர்களுக்கு அதிகமாக வரக்கூடுங்க. அரசியலில் உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் தொடர்பு 5ஆம் இடத்தில் இருப்பது மிக சிறந்த ராஜயோகத்தை தரக்கூடுங்க. விஐபி தொடர்புகள் கிடைக்கப்பெற்று அரசியலில் புதிய நட்பு வட்டாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை உயர்வடைய செய்யுங்க. மொத்தத்தில் இம்மாதம் கன்னிராசி அன்பர்களுக்கு வீழ்ச்சிகள் குறைந்து வளர்ச்சிகள் அதிகரிக்கக்கூடும். பொது வழிபாடு திருவனந்தபுரம் மற்றும் ஸ்ரீரங்கநாதன் இந்த சயன கோலத்தில் இருக்கிற பெருமாள் வழிபாடுலாம் செஞ்சுட்டு வாங்க. ஏழை குழந்தைகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த பேனா, நோட்டு, புத்தகம், கல்வியை தானமாக கொடுங்க. அன்னதானமும் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள். குலதெய்வ வழிபாடு செய்துட்டு வர்றதுனால நலம் உண்டாகக்கூடும். சுபமஸ்து. நல்லதே நினையுங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.